வில்லேஜ் லைஃப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்றைக்கி நம்ம பண்ணோம் இல்லையா ஆவாரம்பூ சோப்பு, அது பாருங்கள். எல்லாமே நான் அன்றைக்கி காமிச்ச மாதிரி கப்பில் ஊற்றி வச்சுட்டோம். உடனே அடுத்தடுத்து வீடியோ போட முடியல, நிறைய வேலை, அதனால் கொஞ்சம் கேப் வந்துடுச்சு. இப்போ இந்த சோப்பை நம்ம எதுவுமே பண்ண வேணாம், நம்ம அதில் கலக்கணும் இல்லையா, நம்மளுக்கே தெரியும். அது ஊற்றுறதுட்டம் வந்த உடனே ஊற்றிட்டோம்னா நம்ம எப்போ ஊற்றுறோமோ அன்றைக்கி அதே டைம் மறுநாள் அந்த டைமிங் போதும். எடுத்து இது பாருங்கள், இந்த கப்பை எடுத்து தட்டினாலே வந்துடும். கப்பை எடுத்து இந்த தட்டினாலே வந்துடும். அவ்வளோதான். இப்போ எனக்கு நான் அன்றைக்கி பண்ணதுக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கூட ஆகலை, கொஞ்சம் மீந்துச்சு. மீதி இங்கே கிடைக்கிற ஆவாரம்பூ, அந்த காஸ்டிக் சோடா, அது இல்லாமல் நம்ம செய்யவே முடியாது. பேசிக் அது இருந்தால் தான் செய்ய முடியும். தண்ணி அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எண்ணெய் மட்டும் நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதுதான். எனக்கு இதில் எனக்கு 29 சோப்பு வந்திருக்கு. ஆனால் அந்த 29 சோப்புமே நம்ம எடுத்து இப்போ வச்சிடணும். வச்சிட்டோம்னா 40 நாள் கழித்து தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியது தான். நம்ம இப்போ அங்கே கொஞ்சம் மரத்துலேருந்து புளி எடுத்தோமா, அதை உரித்து அதை தோல் எடுத்து அதை காய வச்சு அதுலேருந்து கொட்டையை எடுத்து அதை மறுபடியும் காய வச்சு இப்போ எடுத்து இதை நம்ம இதில் பானையில் வச்சோம்னா இன்னும் சேஃபு. இது இப்போ அந்த பக்கெட்டில் வச்சிட்டோம்னா மினிமம் ஒரு 3 மாதத்துல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நாளாக வைக்கணும்னு இல்லை, நம்ம எடுக்கவே அது பழசாயிடும் புளி. இப்போயே நாங்கள் எடுத்தது அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாதக்கிட்ட ஆயிடுச்சு. வச்சு நம்ம காய வச்சு அதை உடச்சி அதை தோல் எடுத்து மறுபடியும் காய வச்சு எடுக்கிறதுக்கு இது நல்லாவே. இப்போது இது கூட நம்ம கொஞ்சம் பழைய புளி இருந்துச்சுன்னா அதை கரைச்சி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சாம்பிராணிக்காக ரெடி பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே கலந்து இப்போ வச்சுட்டேன். இப்போ இது கூட பன்னீர் தெளிச்சிட்டு நம்ம மாடு இருக்குது, அதனுடைய கோமியத்தை போட்டு பிசைஞ்சு நல்லா இது பண்ணிவிட்டு கலக்கிட்டு கோனாவே நம்ம வீட்டுக்கு தானே ஏற்ற போகிறோம். கோனாவே பிடிச்சி வச்சிட்டோம்னா எல்லாமே இயற்கையாக வந்த பொருள். அது நம்ம சுவாசித்தாலும் அந்த எல்லாமே நல்லது. கடையில் வாங்குறது வெறும் கறித்தூள், அந்த வாசனைக்கு அந்த லேவெண்டரு அந்த இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, ஜாஸ்மின், அதெல்லாம் தான் வாசனை தவிர்த்து அதில் எதுவுமே இல்லை. ஆனால் இதில் எல்லாமே இருக்குது. வேப்பிலேருந்து இயற்கையான போட்ட பொருள் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வீட்டில் நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலை கிடைக்காதவங்க வீட்டுக்கு சாமிக்கு வாங்கிட்டு வர மல்லிப்பூ வதங்கியிருந்தால் கூட அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் காய வச்சு. இப்போ இந்த வெயில் நாளில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளி இதை இப்படி இருக்குது பாருங்க. இந்த புளியை தான் நம்ம எடுத்து காய வச்சு உரித்து தோல் எடுத்து இப்படி அழகாக கொண்டு வந்திருக்கோம். க்ளீனாக நாங்களே செஞ்சதுனால அதில் ஒரு சொத்தை இல்லை, ஒரு கொட்டை இல்லை, எங்கேயும் நாங்கள் போடலை. அப்படியே எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம் ஃப்ரெஷ்ஷான புளி. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் சுத்தமாக கொடுப்போமே. இந்த சோப்பாகட்டும், இந்த சாம்பிராணி ஆகட்டும்,
நம்மளால் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம செய்வோம். சோப் இதுலேருந்து எடுத்து நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான், எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? வெயிலுக்கு எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வீட்டிலே இருங்க. பாய்.